வாங்க நம்ம பறிச்ச தூதுவளையை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு சட்னிக்கு தேவையானது வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய், தக்காளி. இந்த மிளகாய் காரமாக இருக்கும், நான் அளவாக வச்சுருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு இதை வறுத்துக்கிட்டு இதெல்லாம் வதக்கி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சட்னி அரைக்க வேண்டியதுதான். வாங்க பார்த்துருவோம். கடாய் நல்லா காய்ஞ்சப்பறம் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். கடலெண்ணெயும் ஊற்றி செய்யலாம், ரிஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெயில் வேணால் நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூட கொடுக்கும், சளிக்கும் கொஞ்சம் நல்லது. இது நல்லா சலக்க வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்துட்டு எல்லா சட்னியும் அரைக்கிற மாதிரி தான். இது ஒன்றும் இது இல்லை, நார்மலாக அரைக்கிற மாதிரி தான். கடுகு போடுறதுக்கு பதிலாக ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வெங்காயம் செவந்துருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். அதாவது சட்னிக்கெலாம் ஒரு புளிப்புக்கு ஒரு எதிர் புளிப்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் ஒரு கொட்டை புளி வைப்பேன். அதனால் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்ச தேலை எடுத்து போட்டுக்கலாம். முள் இருக்கும், கொஞ்சம் குத்த தான் செய்யும், பார்த்து பொறுமையாக எடுத்து போடணும். என்ன பண்ணுறது, வைத்தியத்துக்கு எல்லாம் செய்யணுன்னாலும் எல்லாத்தையும் தாங்கி தான் இருக்கணும். அதுக்கு வலியை தாங்கிறதுக்கு இதை தாங்கிக்கலாம்ல. பாருங்க, சூப்பராக. நான் எப்பயுமே அடுப்படிக்கு வந்தேன்னா அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும்னு நினப்பேன், டக்குன்னு போய் சாப்பிடணுன்னு நினப்பேன். இப்போ என்னென்னா, நான் இதை முடிச்சுட்டு இந்த பாருங்கள் இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி லீவுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது, எல்லா வேலையும் பார்ப்போம். பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு காட்டுறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், தக்காளி ஒன்று போட்டிருக்கேன், கொஞ்சமாக புளி, ஏன்னா இலை கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம எல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து இங்கே நீங்கள் தேவையான அளவு வச்சுக்கோங்க, காரம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம். நான் 2 பீஸ் மட்டும் வச்சுருக்கேன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரம், அதனால் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பசியாரில் வாங்க. பாருங்கள், இட்லிக்கு தூதுவளை சட்னி தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய்.